வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற பேபிகார்னை நீள்வாக்கில் ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். மேலே மட்டும் கோட்டானா போதும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற பேபிகார்ன் எல்லாத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.